Hello friends, welcome to Priya's Dazzling Designs. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஸ்கேலப் டிசைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் லைனுக்கு சுகர் பீட்ஸ் தான் எடுத்துக்கேன். ப்ரீசோ பிராண்ட் சுகர் பீட்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டு சுகர் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த வளைவுக்கிட்ட எட்ஜஸில் வரும்போது மட்டும் ஷார்ப்பாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நக்சி ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். ஜர்தோசியில் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக. அதை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருக்க சுகர் பீட்ஸ் லைனுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் கேப் விட்டுட்டு நம்ம இந்த நக்ஷிங்கிற நம்ம ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப் வந்து இன்னொரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்குற கேப் அளவுக்கு இருக்கணும். இந்த ஜர்தோசி லைனுக்கு மேலேயும் நம்ம அதே அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனுக்கு 3 mm ரவுண்ட் பீட்ஸ் தான் எடுத்துருக்கு. அதை ஒரு லைனை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ்லாம் த்ரெட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நீடில் எடுக்கிற மாதிரி பழகிக்கோங்க. பாக்ஸஸில் போட்டு ஒன்றா எடுத்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே கஷ்டமாகும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்பவும் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஒரு சுகர் பீடு ஒரு 3 mm பீடு மாற்றி நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அப்படியே சுகர் பீட்ஸ்க்கு மேலே வச்சு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 mm ரவுண்ட் பீட் சைஸில் ஒயிட் கலர் பாசி தான் எடுத்திருக்கேன். அது ஒன்றும் சுகர் பீட்ஸ் ஒன்று மாற்றி நம்ம எடுத்துக்கலாம் நீடில் ஃபுல்லாக. அதை வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துக்க சுகர் பீட்ஸ் ஒன்று 3 mm ரவுண்ட் பீட் ஒன்று கீழே கொடுத்துக்கணும். அதில் சுகர் பீட்ஸ்க்கு நேராக வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் ஜர்தோசி தான் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு ஜர்தோசி நுழையிற அளவுக்கு நார்மல் நீடிலும் செல்ஃப் கலரில் த்ரெட்டும் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க நக்ஷி மேலேயே இது கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒர்க் நம்ம 6 நீடில்லையும் பண்ணலாம். அதோட நமக்கு இது ஒரு ஸ்பீடாக பண்ணலாம். அதனால தான் நார்மல் நீடில் எடுத்து பண்ணுறேன். எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே அந்த லைன் ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட நமக்கு பார்டர் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மோட்டிஃப் தான் பண்ண போதும். அதுக்கு வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டு நீடில்ஸ் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலேயே நம்ம சாக் பீஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் ஸ்லீவ்லையும் டிசைன் பண்ண போதோன்னா கார்பன் ஷீட் இல்லைனா ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மோட்டிஃப் மட்டுங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நம்ம டிசைன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இது கொஞ்சம் அச்சாக இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்க சாப்பீஸ் தான் துணி வச்சு தொடச்சாலே போயிடும். ரெட் கலரில் ஐ ஷேப் ஸ்டோனும் ரவுண்ட் ஸ்டோனும் ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். இந்த ரவுண்ட் ஸ்டோன் சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நடுவில் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலரில் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். ஐ ஷேப் ஸ்டோன் சுற்றி நம்ம ஜர்தோசியால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் உடனில் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காட்டுறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வளைவு சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண எல்லாமே பண்ண போதும். நான் ஒன்று மட்டும் இப்போ பண்ணி காட்டுறேன். சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாக்சி ஜர்தோசி தான் நடுவில் கொடுத்துக்கிறேன். நம்ம ஸ்லீவில் பார்டர் கொடுத்த மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 mm ரவுண்ட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீட்ஸை ஒட்டியே 3 mm ரவுண்ட் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஜர்கான் பேஸ் எடுத்துக்கேன். இந்த ரவுண்ட் ஸ்டோன் கீழே ஒன்று கொடுத்துட்டு இந்த ஃப்ளவருக்கு இடையில கேப்லலாம் நம்ம வந்து ஜர்கான் பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் ஒன்று 3 mm சைஸில் ஒயிட் பாசி ஒன்று மாற்றி நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டிஃபோட ஆஃபில் மட்டும் நம்ம இந்த கீழே மட்டும் இந்த டிசைன் கொடுக்க போதும். இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்டர்லேயும் அந்த டிசைன் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து நாச்சிக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் தான் பண்ண போதும். அதே மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டு கிராஸாக வந்து நம்ம அந்த மாதிரி ஜர்தோசி வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசி லோடிங் கொடுக்குறதுக்கு நான் நல்லா கோல்டன் கலரில் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே எல்லா மோட்டிஃபும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 இடத்துல மட்டும் புட்டாஸ் கொடுத்துக்க போகிறேன். திலகம் ஷேப்பில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி புட்டாஸ் கொடுத்துக்கிறேன். நெக் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு வந்து நான் டிசைன் பண்ணல, இன்னொரு சைடு மட்டும் தான் பெரிய மோட்டிஃப் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சைடு வந்து முந்தி வரனால எப்போவுமே அந்த சைடு ரொம்ப டிசைன் பண்ண மாட்டேன். கிளைண்ட்ஸ் கேட்டால் மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ க்ரீன் கலரில் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணாவே ரொம்ப அழகாகவே இருக்கும் ப்ளவுஸ். இந்த காம்பினேஷனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேறு கலர் காம்பினேஷனே இல்லை.
பின்னாடி இந்த ப்ளவுஸோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஸ்டெப்பும் மிஸ் ஆகாமல் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.